இந்த வீடியோவை இணைந்து வழங்குவோர் அப்படிலாம் யாரும் இல்லைங்க. 2019ஆம் ஆண்டு திரைக்கு வரவிருக்கும் சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. முதலாவது திரைப்படம் கண்ணே கலைமானே. உதயநிதி ஸ்டாலின், தமன்னா நடிக்கும் இந்த படத்தை சீனு ராமசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே போன வருஷமே முடிஞ்சு போச்சு. யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தோட பாடல் ஒன்று சமீபத்தில் வெளியானது. பிப்ரவரி மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது திரைப்படம் கொலையுதிர் காலம். நயன்தாரா மெயின் ரோலில் நடிக்கும் இந்த படத்தை பில்லா 2, உன்னை போல் ஒருவன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண சக்ரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு கதாபாத்திரத்தில் பூமிகா நடிக்கிறாங்க. கொலையுதிர் காலம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு எல்லாமே வெளியாகிடுச்சு. படத்தை ஜனவரி மாதம் இறுதியாக வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மூணாவது திரைப்படம் வீரதீர சூரன். விஷ்ணு விஷால், கேத்ரின் தெரசா நடிப்பில் சங்கர் தயாள் டைரக்ட் பண்ண இந்த படம் 2017லேயே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரியல, விஷ்ணு விஷால் நடிக்கிற படங்கள் எல்லாமே லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இந்த வருஷமாவது வெளியாகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நாலாவது திரைப்படம் சர்வம் தாளமயம். ஜிவி பிரகாஷ் நடிக்கும் இந்த படத்தை நீண்ட வருடங்களுக்கு பிறகு சினிமோட்டோகிராஃபரான ராஜீவ் மேனன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. விஜய் ரசிகர் கதாபாத்திரத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பீட்டர் அப்படிங்கிற ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இசை ஏஆர் ரகுமான் அவர்கள் பண்ணியிருக்காரு. போன வருஷமே வெளியாக வேண்டிய இந்த படம் தள்ளி போய் கடைசியாக பிப்ரவரி 1ஆம் தேதி வெளியாக போகுதுங்க. அஞ்சாவது திரைப்படம் அயோக்கியா. விஷால், ராக்ஸி கண்ணா நடிக்கும் இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இணை இயக்குனரான வெங்கட் மோகன் என்பவர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போன வருஷம் டிசம்பர் மாதமே வெளியாயிடுச்சு. தெலுங்கு திரைப்படமான டெம்பர் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இந்த படம் உருவாகுது. இந்த வருடம் மே மாதம் அயோக்கியா திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக ஆறாவது திரைப்படம் சர்வர் சுந்தரம். சந்தானம் ஹீரோவாக நடிக்க ஆனந்த் பால்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வெளியாகி நல்ல வியூஸ் போயிருக்கு. கடந்த ஆண்டு இந்த படம் வெளியாக வேண்டியது, ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் வெளியாகலை. இந்த ஆண்டு இந்த படம் வெளியாகும் அப்படின்னு நாம் நம்புவோம். கடைசியாக ஏழாவது திரைப்படம் பரத், நமிதா, மொட்டை ராஜேந்திரன் நடிப்பில் உருவாக்கியுள்ள பொட்டு. இந்த படத்தை சவுகார்பேட்டை என்கிற பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்த வடிவுடையான் என்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரில் பரத் ஒரு மாஸ் வசனம் பேசியிருக்காருங்க. 4-4-8 உனக்கு வைக்க போகிறேன் பொட்டுன்னு. இந்த வசனம் தேட்டரில் வரும் பொழுது மிகப்பெரிய கைதட்டல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய உள் மனசு சொல்லுதுங்க. இந்த 7 படங்களும் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இந்த வருடத்துடைய ரிலீஸ்க்காக காத்திருக்கு. இன்னும் இந்த படங்கள் மாதிரி எத்தனையோ படங்கள்லாம் காத்திருக்கு. அதையெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல். உங்களுடைய கருத்துக்களை கீழே ஒரு கருத்து பெட்டி வச்சுருக்கோம், அதில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.